ஓம் சாந்தி. ஜூலை 9, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையான தந்தையுடன் அகமும் புறமும் நேர்மையாக இருந்தால் மாத்திரமே உங்களால் தேவர்கள் ஆக முடியும். பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே தேவதைகள் ஆகிய பின்னர் தெய்வங்கள் ஆகின்றீர்கள். கேள்வி: இந்த ஞானத்தை கேட்பதற்கும் கிரகிப்பதற்கும் உரிமை உள்ளவர்கள் யார்? பதில்: சகல துறை பாகங்களை நடித்தவர்களும் அதிக அளவு பக்தி செய்தவர்களுமே இந்த ஞானத்தை கிரகிப்பதில் திறமைசாலிகள் ஆகுவார்கள். அவர்களே உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். சிலர் குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கிறார்கள், சமய நூல்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர்களிடம் கூறுங்கள், உலகிலுள்ள வேறு எவருமே தங்களை போன்று சமய நூல்களை கற்றவர்களோ அல்லது பக்தி செய்தவர்களோ இல்லை. நாங்கள் இப்பொழுது பக்தியின் பலனை பெற்றுவிட்டதாலேயே இனியும் நாங்கள் பக்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை இங்கு அமர்ந்திருந்து எல்லையற்ற குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையே ஆத்மாக்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். ஏனெனில் அந்த ஒரே ஒருவரே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். ஆத்மாக்கள் அனைவரும் மனித ஷரீரங்களில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஓர் ஆத்மாவிற்கு ஷரீரம் இல்லை என்றால் அவரால் பார்க்க முடியாது. நாடக திட்டத்திற்கு ஏற்ப தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபித்த போதிலும் தந்தை கூறுகின்றார், நான் ஸ்வர்க்கத்தை பார்ப்பதில்லை. ஸ்வர்க்கம் யாருக்காக உருவாக்கப்படுகின்றதோ அவர்களாலேயே அதனை பார்க்க முடியும். உங்களுக்கு கற்பித்த பின்னர் நான் ஷரீரம் எடுப்பதில்லை. எனவே ஒரு ஷரீரம் இல்லாது என்னால் எவ்வாறு எதனையும் பார்க்க முடியும்? நான் இங்கும் அங்கும் எங்கும் இருக்கின்றேன் என்றோ அதனால் என்னால் அனைத்தையும் பார்க்க முடியும் என்றோ அல்ல. இல்லை. தந்தையால் நினைவு யாத்திரை செய்ய கற்பிக்கப்படுபவர்களும் தந்தையால் அழகான மலர்கள் ஆக்கப்படும் குழந்தைகளாகிய உங்களையே அவர் பார்க்கின்றார். யோகம் என்ற வார்த்தை பக்தி மார்க்கத்திற்குரியதாகும். ஞானக்கடல் மாத்திரமே ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் மாத்திரமே சத்குரு என்று அழைக்கப்படுகின்றார். மற்ற அனைவரும் குருமார்கள் ஆவார்கள். உண்மையை பேசுகின்ற ஒரே ஒருவரே சத்திய யுக உலகை ஸ்தாபிக்கின்றார். பாரதமே சத்திய உலகமாக இருந்தது. அங்கேயே தெய்வங்கள் வாழ்ந்தனர். நீங்கள் இப்பொழுது மனிதர்களிலிருந்து தெய்வங்கள் ஆகின்றீர்கள். எனவே அகமும் புறமும் தந்தையுடன் நேர்மையாக இருங்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. முன்பு ஒவ்வொரு அடியிலும் பொய்மையே இருந்தது. ஸ்வர்க்கத்தில் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற விரும்பினால் அவை அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் துறக்க வேண்டும். உங்களில் பலர் ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். ஆனால் தந்தையை இனம் கண்ட பின்னரும் உங்கள் பாவங்களை நீங்கள் அழிக்காது விட்டால் தண்டனையை அனுபவம் செய்வதன் மூலமே உங்கள் கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டும் என்பதால் நீங்கள் குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். ராஜ்யம் இந்த அதிமங்களகரமான சங்கம யுகத்திலேயே உருவாக்கப்படுகிறது. ஓர் ராஜ்யத்தை சத்திய யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ ஸ்தாபிக்க முடியாது. ஏனெனில் தந்தை சத்திய யுகத்திற்கோ அல்லது கலியுகத்திற்கோ வருவதில்லை. இந்த யுகம் அதிமங்களகரமானதும் உபகாரம் மிக்க யுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நேரத்தில் தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை அளிக்கின்றார். சத்திய யுகம் கலியுகத்தின் பின்னர் வருவதாலேயே சங்கம யுகம் இருக்க வேண்டும். இது பழையதும் தூய்மையற்றதுமான உலகம் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தொலைதூர வாசியே என்றொரு பாடல் உள்ளது. அவர் தனது குழந்தைகளை எவ்வாறு அந்நிய தேசத்தில் சந்திக்க முடியும்? ஆம், அவர் அந்நிய நாட்டு குழந்தைகளை அந்நிய நாட்டிலேயே சந்திக்கின்றார். அவர் யாருடைய ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் தனது சொந்த அறிமுகத்தை கொடுப்பதுடன் அவர் பிரவேசிக்கின்றவர் இப்பொழுது அவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இருக்கின்றார் என்பதையும் அவர் விளங்கப்படுத்துகின்றார்.
இது மிக தெளிவானதாகும். நீங்கள் இங்கே இன்னமும் முயற்சி செய்பவர்களே. நீங்கள் முற்றிலும் தூய்மையானவர்கள் அல்ல. முற்றிலும் தூய்மையானவர்களே தேவர்கள், தெய்வங்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். தூய்மை இல்லாதவர்கள் தூய்மையற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவதை ஆகிய பின்னரே நீங்கள் தெய்வங்கள் ஆகின்றீர்கள். சம்பூர்ண தேவதைகளை நீங்கள் சூட்சும உலகில் பார்க்கின்றீர்கள். அவர்களே தேவதைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, ஆல்பாவை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆல்பா என்றால் பாபா. அவர் அல்லாஹ் என்றும் அறியப்படுகின்றார். உங்கள் ஸ்வர்க்க ஆசியை நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்வர்க்கம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? நினைவு யாத்திரையின் மூலமும் ஞானத்தின் மூலமும் ஆகும். பக்தி மார்க்கத்தில் இந்த ஞானம் எதுவும் இருப்பதில்லை. ஒரே ஒரு தந்தையே பிராமணர்களாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். பிராமணர்கள் உச்சி குடுமிகள் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள், பின்னர் நீங்கள் குத்துக்கரண விளையாட்டை விளையாடுகின்றீர்கள். பிராமணர்கள், தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள். இதுவே பல்ரூப வடிவம் எனப்படுகிறது. பல்ரூப வடிவம் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கொண்டதல்ல. பிராமணர்களின் உச்சி குடுமி அந்த வடிவில் காட்டப்படவில்லை. பிரம்மாவின் சரீரத்தினுள் தந்தை பிரவேசிக்கின்றார் என்பது எவருக்குமே தெரியாது. தந்தையே வந்து பிராமணர்களுக்கு கற்பிப்பதால் பிராமண குலமே அதிமேன்மையான குலமாகும். தந்தை சூத்ரர்களுக்கு கற்பிப்பதில்லை. அவர் பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதல்ல. இக்கல்விக்கு காலம் எடுக்கிறது. நீங்கள் அதிமேன்மையான மனிதர்கள் ஆக வேண்டும். புதிய உலகை உருவாக்குபவர் யார்? அதனை தந்தையே உருவாக்குகின்றார். இதனை மறந்து விடாதீர்கள். மாயை உங்களை இதனை மறக்கச் செய்கின்றாள். இதுவே அவளது தொழிலாகும். அவள் நினைவு செய்வதற்கு இடையூறு விளைவிக்கும் அளவிற்கு ஞானத்திற்கு இடையூறு விளைவிப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் அதிக அளவு குப்பைகளை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்யாமல் அதனை அகற்ற முடியாது. யோகம் என்ற வார்த்தையினால் சில குழந்தைகள் மிகவும் குழப்பமடைகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, என்னால் யோகம் செய்ய முடியவில்லை. உண்மையில் யோகம் என்ற வார்த்தை ஹத்தயோகிகளுக்கே உரியது. பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்யுங்கள் என சந்நியாசிகள் கூறுகிறார்கள். எனினும் பிரம்ம தத்துவம் மிகவும் பெரியது. வானில் நட்சத்திரங்கள் வெளிப்படுவதை போன்று வானத்திற்கும் அப்பால் சூரிய சந்திர வெளிச்சமே இல்லாத இடத்தில் மேலே சின்னம் சிறிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். எனவே பாருங்கள், நீங்கள் அத்தகைய சின்னம் சிறிய ராக்கெட்டுகள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அனைவருக்கும் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். கடவுளால் மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். மக்களுக்கு கடவுளை தெரியாதது மட்டுமல்ல, அவர்கள் ஆத்மாக்களை பற்றியும் அறியாதுள்ளார்கள். மிக சின்னம் சிறிய ஆத்மா அழியாத 84 பிறவி சக்கரத்தின் பாகத்தினால் நிரப்பப்பட்டுள்ளார். இதுவே இயற்கையின் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. வேறு ஏதாவதொன்றாக அதனை கூற முடியாது. ஆத்மாக்கள் தொடர்ந்தும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருகிறார்கள். இந்த சக்கரம் ஒவ்வொரு 5000 வருடமும் தொடர்ந்தும் சுழல்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. உலகம் அழிவற்றது. அது ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை. பிரளயம் இடம்பெற்ற பின்னர் கிருஷ்ணர் தனது பெரு விரலை சூப்பியவாறு ஆலம் நிலையில் மிதந்து வந்தார் என மக்கள் கூறுகிறார்கள். எனினும் அது நிகழவில்லை. அது இயற்கையின் நியதிக்கு எதிரானது. ஏனெனில் பிரளயம் முழுமையாக ஒருபொழுதும் இடம்பெறுவதில்லை. ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டு மற்ற அனைத்து சமயங்களும் அழிக்கப்படுகின்றன. இது எக்காலத்திற்கும் தொடர்ந்து நிகழ்கிறது. இந்நேரத்தில் 3 பிரதான சமயங்கள் உள்ளன. இதுவே அதிமங்களகரமான சங்கம யுகமாகும். பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. நேற்று புதிதாக இருந்த உலகம் இன்று பழையதாகிவிட்டது.
நேற்றைய உலகில் என்ன இருந்தது என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். எந்த சமயமாயினும் அந்த சமயத்தை சார்ந்தவர்களாலேயே அது ஸ்தாபிக்கப்படுகிறது. ஒரே ஒரு ஆத்மா மாத்திரமே வருகின்றாரே அன்றி பலர் வருவதில்லை. பின்னர் படிப்படியாக விரிவாக்கம் இடம்பெறுகிறது. தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் கொடுப்பதில்லை. குழந்தைகளுக்கு என்னால் எவ்வாறு கஷ்டத்தை கொடுக்க முடியும்? அவரே அதி அன்பிற்கினிய தந்தையாவார். அவர் கூறுகின்றார், நானே உங்களுக்கு சத்கதியை அருள்கின்றேன். நானே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். என்னை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை அவர்கள் அதிகளவு அவதூறு செய்தார்கள். கடவுள் ஒருவரே என கூறப்பட்டுள்ளது. ஓர் உலக சக்கரமே உள்ளது. வானத்தில் வேறொரு உலகம் உள்ளது என்றல்ல. வானத்தில் நட்சத்திரங்களே உள்ளன. ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஓர் உலகம் உள்ளது என்றும் அத்துடன் கீழேயும் ஓர் உலகம் உள்ளது என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். அந்த விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவையாகும். அதி மேலான கடவுள் ஒருவர் மாத்திரமே உள்ளார். முழு உலகிலும் உள்ள சகல ஆத்மாக்களும் சிவ் பாபா உங்களுக்குள் ஓர் மாலை போன்று கோர்க்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. அதனை ருத்ரரின் எல்லையற்ற மாலை என்றும் அழைக்கலாம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக கோர்க்கப்பட்டுள்ளார்கள். மக்கள் இதனை குறித்து பாடிய போதிலும் அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நான் சிறிதளவு கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பதில்லை. முதலாவதாக பக்தி செய்தவர்களே ஞானத்தில் வேகமாக செல்வார்கள் என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் அதிகளவு பக்தி செய்திருந்தால் அவர்கள் அதிகளவு பலனையும் பெறுவார்கள். பக்திக்கான பலனை கடவுளே கொடுக்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. அவர் ஞான கடலாவார். எனவே அவர் நிச்சயமாக ஞானத்தின் பலனை கொடுப்பார். பக்தியின் பலனை பற்றி எவருக்குமே தெரியாது. பக்தியின் பலன் ஞானமாகும். அதன் மூலம் நீங்கள் சொர்க்க சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஒரே ஒரு தந்தையே வந்து உங்களுக்கு அதன் பலனை கொடுக்கின்றார். அதாவது அவர் உங்களை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாற்றுகின்றார். எவருக்கும் ராவணனை பற்றி தெரியாது. இவ்வுலகம் பழையது என அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வளவு காலம் இது பழையதாக உள்ளது? அவர்களால் இதனை கணக்கிட முடியாது. தந்தையே மனித உலக விருட்சத்தின் விதையாவார். அவர் சத்தியமானவர். அவரை ஒருபொழுதும் அழிக்க முடியாது. இந்த விருட்சம் தலைகீழான விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை மேலே இருக்கின்றார். ஆத்மாக்கள் மேலே பார்த்து தந்தையை கூவி அழைக்கிறார்கள். ஷரீரத்தினால் கூவி அழைக்க முடியாது. ஓர் ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு நீங்கியதும் மற்றொன்றில் பிரவேசிக்கின்றார். பருமனை பொறுத்த வரையில் ஆத்மாக்கள் அளவில் ஒருபொழுதும் அதிகரிப்பதோ அல்லது குறைவடைவதோ இல்லை. அவர்கள் மரணிப்பதும் இல்லை. இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாடகம் முழுவதினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர் உங்களை ஆஸ்திகர்களாகவும் ஆக்கியுள்ளார். லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ஞானம் இருக்கவில்லை என்றும் உங்களுக்கு கூறியுள்ளார். அங்கு உங்களுக்கு ஆஸ்திகர்கள் அல்லது நாஸ்திகர்கள் பற்றி தெரியாது. இந்நேரத்திலேயே தந்தை அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையையோ அல்லது அவரது படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியையோ அல்லது அதன் ஆயுட்காலத்தையோ அறிந்து கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள் ஆவார்கள். இந்நேரத்தில் நீங்கள் ஆஸ்திகர்கள் ஆகியுள்ளீர்கள். இந்த விஷயம் அங்கு இருப்பதில்லை. இது ஒரு நாடகம். ஒரு வினாடியில் நிகழ்வது எதுவானாலும் மறு வினாடியில் அது மீண்டும் நிகழ்வதில்லை. நாடகம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு திரைப்படம் காட்டப்படும் பொழுது 2 அல்லது 3 மணி நேரங்களுக்கு பின்னரும் அந்த படத்தை மறுபடியும் மீண்டும் காட்டும் பொழுது அதே மாதிரியே இடம்பெறுவது போன்று நடந்து முடிந்த அந்த சுருளும் தொடர்ந்து சுழலும். திரைப்படங்களில் கட்டிடங்கள் போன்றவை இடிந்து விழுவதும் பின்னர் நீங்கள் அப்படத்தை பார்க்கும்போது அதே கட்டிடங்களையே காண்பீர்கள். அதுவும் இதே போன்றே மீண்டும் இடம்பெறும். இதை பற்றி குழப்பமடைய அவசியமில்லை.
பிரதான விஷயம் ஆத்மாக்களின் தந்தையாகிய கடவுளை பற்றியதாகும். ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து விட்டார்கள். அவர்கள் பிரிந்து தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக இங்கு கீழே வந்து விட்டார்கள். நீங்கள் முழுமையாக 5000 வருடங்களுக்கு பிரிந்திருந்தீர்கள். இனிய குழந்தைகளாகிய நீங்கள் சகல துறை பாகங்களையும் பெற்றுவிட்டீர்கள். இதனாலேயே நீங்கள் இந்த ஞானத்திற்கு உரிமை உள்ளவர்கள் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அதிக பக்தி செய்தவர்களே ஞானத்தில் விரைவாக முன்னேறுவதுடன் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறுவார்கள். முதலாவதாக சிவ் பாபாவும் பின்னர் தெய்வங்களும் பூஜிக்கப்பட்டார்கள். காலம் கடந்த பின்னர் 5 தத்துவங்களும் பூஜித்ததனால் நீங்கள் கலப்படமாகிவிட்டீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை எல்லையற்றதற்குள் அழைத்து செல்கின்றார். ஆனால் அம்மக்கள் உங்களை எல்லையற்ற அறியாமை என்ற பக்திக்குள் இட்டுச் சென்றார்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். எனினும் அவர்கள் இங்கிருந்து சென்ற பின்னர் மாயை அவர்களை மறக்கச் செய்கின்றாள். கர்ப்பப்பையில் இருக்கும் ஓர் ஆத்மா வருந்தி தான் மேலும் பாவ செயல்களை செய்ய மாட்டேன் என சத்தியம் செய்த பின்னர் அவர் வெளியே வரும்பொழுது அதனை மறந்து விடுவது போன்றே இங்கும் அவர்கள் இங்கிருந்து வெளியேறியதும் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இது மறந்து விடுவதும் மறக்காமல் இருப்பதற்குமான ஓர் நாடகமாகும். நீங்கள் இப்பொழுது தந்தையின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆகின்றீர்கள். அவரே சிவ் பாபா. அவர் ஆத்மாக்கள் அனைவரதும் எல்லையற்ற தந்தையாவார். தொந்தை தொலை தூரத்திலிருந்தே வருகின்றார். அவருடைய வீடு பரந்தாமம். அவர் பரந்தாமத்திலிருந்து வரும்பொழுது நிச்சயமாக குழந்தைகளுக்காக ஒரு பரிசை கொண்டு வருகின்றார். அவர் தனது உள்ளம் கைகளில் வைகுந்தத்தை பரிசாக கொண்டு வருகின்றார். தந்தை கூறுகின்றார், ஒரு வினாடியில் உங்கள் சொர்க்க ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தையை இனம் கண்டு கொள்ளுங்கள். அவர் ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். அவர் கூறுகின்றார், நானே உங்கள் தந்தையாவேன். எவ்வாறு நான் வருகின்றேன் என்பதையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். நிச்சயமாக எனக்கு ஓர் ரதம் தேவை. எந்த ரதம்? இந்த மகாத்மாக்கள் எவரையும் ரதமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பிரம்மாவை கடவுள் என்றும் பிரம்மா ஒரு தேவர் என்றும் கூறுவதாக மனிதர்கள் கூறுகிறார்கள். ஓ, ஆனால் நாங்கள் அதனை கூறவில்லை. முழு விருட்சமும் தமோபிரதானம் ஆகும் பொழுதே விருட்சத்தின் உச்சியில் அவர் நிற்பதாக காட்டியுள்ளார்கள். பிரம்மாவை அங்கு காட்டியிருப்பதால் இதுவே அவரது பல பிறவிகளின் இறுதி பிறவியாக இருக்கும். பாபாவே கூறுகின்றார், நான் ஓய்வு ஸ்திதியை அடையும் பொழுது எனது பல பிறவிகளின் இறுதி பிறவியில் தந்தை எனக்குள் பிரவேசிக்கின்றார். அவர் வந்து எனது வியாபாரம் போன்ற முழுவதையும் என்னை துறக்கச் செய்தார். கடவுளை சந்திப்பதற்காக மக்கள் 60 வயதிற்கு பின் பக்தி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் மனிதர்களின் கட்டளைகளையே பின்பற்றினீர்கள். பாபா இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். மனிதர்களே சமய நூல்களையும் எழுதுகிறார்கள். தேவர்கள் அவற்றை எழுதுவதோ அல்லது கற்பதோ இல்லை. சத்யுகத்தில் சமய நூல்களோ பக்தி செய்யப்படுவதோ இல்லை. சமய நூல்களில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் பௌதீக சட்டங்களாகும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. பாபாவே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் பல சமய நூல்களை கற்றுள்ளீர்கள். நீங்கள் வேதங்களையும் சமய நூல்களையும் நம்புகின்றீர்களா என உங்களை எவராவது கேட்டால் அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் அவற்றை மற்ற மனிதர்களை விட மேலும் அதிக அளவு நம்புகின்றோம். ஆரம்பத்தில் நாங்களே கலப்படமற்ற பக்தியை ஆரம்பித்தவர்களாவோம். நாங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றுள்ளோம். ஞானத்தின் மூலமே சத்கதி கிடைக்கும் என்பதால் நாங்கள் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ஆகவே தந்தை மிகவும் எளிய முறையில் விளங்கப்படுத்துகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். நான் ஓர் ஆத்மா.
அவர்கள் அல்லாஹ் என அவர்களே கூறுகிறார்கள். உங்களையே ஆத்மாக்கள், அதாவது தந்தையின் குழந்தைகள் என கருதுங்கள் என்ற கற்பித்தல்களை நீங்கள் பெறுகின்றீர்கள். இதனை மாயை மீண்டும் மீண்டும் உங்களை மறந்துவிட செய்து விடுகின்றாள். ஷரீர உணர்விற்குள் வருவதனாலேயே நீங்கள் பிழையான வகையில் செயல்களை செய்கின்றீர்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, தந்தையை மறந்து விடாதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. படைப்பவரையும் படைப்பின் ரகசியங்களையும் மிக சரியாக புரிந்து கொண்டு ஆஸ்திகர்கள் ஆகுங்கள். நாடகத்தின் ஞானத்தை பற்றி குழப்பமடையாதீர்கள். எல்லைக்கு உட்பட்ட அனைத்திலிருந்தும் உங்கள் புத்தியை அகற்றி எல்லையற்றதற்குள் எடுத்து செல்லுங்கள். 2. சூட்சும உலக வாசியான ஒரு தேவதை ஆகுவதற்கு முற்றிலும் தூய்மையாகுங்கள். நினைவு சக்தியுடன் ஆத்மாக்களில் நிறைந்திருக்கும் குப்பைகள் அனைத்தையும் அகற்றி சுத்தமாகுங்கள். ஆசீர்வாதம். இறைவனின் இனிமையை அனுபவம் செய்வதன் மூலம் சதா ஸ்திரமாக இருந்து நிலையான ஸ்திதியில் நிலைத்திருக்கின்ற ஓர் மேன்மையான ஆத்மா ஆகுவீர்களாக. இறைவனின் இனிமையை அனுபவம் செய்கின்ற குழந்தைகள் உலகத்தின் சுவைகள் அனைத்தையும் சாதாரணமாகவே உணர்வார்கள். ஒன்றே ஒன்று இனிமையாக இருப்பதால் உங்கள் கவனம் அந்த ஒருவரிடம் மாத்திரமே செல்கிறது. அப்படித்தானே? உங்கள் மனம் அந்த ஒருவரிடம் இலகுவாக செல்கிறது. அதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. தந்தையின் அன்பு, தந்தையின் உதவி, தந்தையின் சகவாசம், தந்தையின் அனைத்து பேறுகளும் உங்கள் ஸ்திதியை நிலையாகவும் ஸ்திரமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. அத்தகைய நிலையான ஸ்திரமான ஸ்திதியில் நிலைத்திருக்கின்ற ஆத்மாக்கள் மாத்திரமே மேன்மையானவர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். உங்களுக்குள் அனைத்து குப்பைகளையும் அமிழ்த்திக் கொண்டு ரத்தினங்களை கொடுப்பதே மாஸ்டர் கடல் ஆகுவதாகும். ஓம் சாந்தி.